நம்ம சேனல்ல மங்களூர் பன்னு தான் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இது வந்து பிரேக்ஃபாஸ்டாவும் நம்ம செய்யலாம், ஸ்நாக்ஸுக்கும் செஞ்சுக்கலாம், அதே டைம் டின்னருக்கும் செய்யலாம். ரொம்ப சூப்பரா இருக்கும். இது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இது செய்யறது ரொம்பவே ஈஸி. நல்லா சாஃப்டா, நல்லா மெத்துன்னு நல்லா பன்னு மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ உடனே நோட்டிபிகேஷன்ல வரும். இது செய்யறதுக்கு நான் வந்து ஒரு 4 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். 4 வாழைப்பழத்தை இந்த மாதிரி கொஞ்சம் நல்லா பழுத்த வாழைப்பழமா எடுத்துக்கோங்க. அதை உரிச்சு ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கலாம். இப்போ 4 வாழைப்பழத்தையும் இதே மாதிரி நல்லா கொஞ்சம் நல்லா கனிஞ்ச வாழைப்பழமா இருந்தா கூட பரவாயில்ல சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இதை வந்து மசிச்சு எடுத்துக்க போறோம். நான் வந்து இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு மசிச்சுக்கிறேன். நீங்க மேஷர் பயன்படுத்தி கூட மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு நல்லா கூழ் மாதிரி ஆகணும், அந்த அளவுக்கு நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம இனிப்புக்காக நாட்டு சக்கரை தான் நான் சேர்க்கிறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்க வெள்ளை சக்கரை கூட பயன்படுத்திக்கலாம். இப்போ நாட்டு சக்கரை ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அப்புறம் உப்பு 1 டீஸ்பூன். இது வந்து சீரகம் 1 டீஸ்பூன். நல்ல கெட்டியான புளிக்காத தயிர் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கட்டி இல்லாம நல்லா கலந்து விடுங்க. இந்த தயிர் வாழைப்பழம் எல்லாமே நல்லா ஒண்ணா மிக்ஸ் ஆகி வரணும், அந்த அளவுக்கு நல்லா கலந்து விடுங்க. இப்போ இதுல வந்து நான் வந்து மைதா மாவு சேர்க்கிறேன். மைதா மாவு 3 கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. 3 கப் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் ரொம்ப லூஸா இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கூட எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் அளவுக்கு நீங்க மாவு சேர்த்துட்டு நல்லா சப்பாத்தி மாவு மாதிரி நல்லா கொஞ்சம் சாஃப்டா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ மாவை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒன்று சேர நல்லா நம்ம வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போறோம். இப்ப கையால நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கையில ரொம்ப ஒட்டுற மாதிரி இருந்தா மட்டும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாவு சேர்த்துட்டு பிசைஞ்சுக்கோங்க. இப்ப இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு நம்ம பிசைஞ்சு வச்சிருக்கோம். இது மேல மாவு காஞ்சு போகாம இருக்கிறதுக்காக கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம தடவி விட்டுறலாம். இந்த மாவு வந்து ஒரு 4 மணி நேரத்துல இருந்து 5 மணி நேரம் புளிச்சு வரணும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். மேக்சிமம் 8 hours ஆவது புளிக்கணும், அப்பதான் நல்லா சாஃப்டா பன்னு நல்லா கிடைக்கும் நமக்கு. இப்போ 8 மணி நேரம் கழிச்சு மாவு வந்து நல்லா சாஃப்டா உப்பி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையா உருட்டிக்கலாம். இப்போ எல்லா மாவையும் இதே மாதிரி நீங்க உருட்டி எடுத்துக்கோங்க. இது வந்து நம்ம செஞ்சுட்டு ஒரு 2 நாள் வரைக்கும் கூட வச்சு சாப்பிடலாம், கெட்டு போகாது, நல்லா இருக்கும். ஸ்நாக்ஸா நம்ம சாப்பிட்டுக்கலாம். இப்போ உருட்டினதை இந்த மாதிரி கொஞ்சமா கட்டையில மாவு ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நல்லா திக்கான உருண்டையா தான் திரட்ட போறோம். பூரிக்கு வந்து கொஞ்சம் லேசா தேய்ப்போம், அதோட இது வந்து கொஞ்சம் திக்கா தேய்க்கணும்.
இப்போ நான் வந்து ஒரு 5 உருண்டை உருட்டி வச்சுருக்கேன். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக கொஞ்சம் மேலே மாவு டஸ்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக்காக தேய்ச்சிக்கோங்க. ரொம்ப மெலிசாக தேய்ச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உப்பி வராது. அதனால கொஞ்சம் திக்காகவே தேய்ச்சிக்கோங்க. நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு திக்குன்னு. அந்த அளவுக்கு நீங்கள் தேய்ச்சிக்கோங்க. இப்போ இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா திக்காகவே தேய்ச்சாச்சு. இப்போ இதை வந்து நம்ம அழகாக கரெக்டாக ரவுண்ட் ஷேப் வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்திருக்கேன். அதில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி எக்ஸஸ் மாவை எடுத்துட்டு இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே வச்சிடலாம். நம்ம கிட்ட இருக்க எல்லா மாவையும் இதே மாதிரி தான் நம்ம திரட்டி எடுத்துக்க போகிறோம். இப்போ அடுத்த உருண்டையும் இதே மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க. உருட்டிட்டு கொஞ்சம் மாவு டஸ்ட் பண்ணிட்டு நல்லா திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு இந்த மாதிரி கட்டர் வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம திரட்டின எல்லா மாவையும் பிளேட்ல சேர்த்தாச்சு. இப்போ எண்ணெய் வந்து காஞ்சிட்டு இருக்கு. இப்போ கொஞ்சமா மாவு எடுத்து போட்டு பாருங்க. அது உடனே மேலே எழும்பி வந்தா எண்ணெய்க்கு நல்லா காஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம இந்த தேய்ச்ச இந்த மங்களூர் பண்ணை உள்ள சேர்த்துட்டு இந்த மாதிரி எண்ணெய்க்குள்ள முக்கி விடுங்க. இது நல்லா உப்பி வரும். இதே மாதிரி பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். இப்போ ஒரு சைடு வெந்ததும் மறுபக்கம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி பொரிச்சிடுங்க. இது வந்து கொஞ்சம் வேக வந்து டைம் எடுக்கும். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நான் இதே மாதிரி அடுத்ததையும் நம்ம போட்டு பொரிச்சுக்கலாம். இது வந்து எண்ணெயெல்லாம் குடிக்காது. இந்த மாதிரி நீங்கள் எண்ணெய்க்குள்ளே போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா அதை உள்ள முழுக்கி விட்டீங்கன்னா அப்படியே நல்லா உப்பி வரும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகுற வரைக்கும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரிச்சு எடுத்துக்கோங்க பொறுமையாக. அவ்வளோதான், நம்ம மங்களூர் பன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வந்து தேங்காய் சட்னி தான் நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு ஸ்வீட் அதிகம் வேணா இன்னும் கூட யூஸ் பண்ணிக்கலாம்.